அதிகமா சாப்பிடாதீங்க. ஒபிசிட்டி வந்தா முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தா பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். பசியனால இருந்து இறந்து போறவர்கள் குறைவு. அதிகமா சாப்பிட்டு இறந்து போறவர்கள் எல்லா வியாதியும் வரும். BMI ஒண்ணு இருக்கு தம்பி, உயரத்துக்கு தகுந்த வெயிட் இருக்கா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதுக்கு ஒரு மெஷின் இருக்கு. மெஷின்ல ஏறி நின்னோம்னா சொல்லும் 25 26 இருந்தா கரெக்ட், 30 இருந்தா அதிகம், 35 இருந்தா ஓவர். அதே மாதிரி 16 18 20 இருந்தா பத்தாது, ரொம்ப குச்சி மாதிரி இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்லா கரெக்டான பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிறது 24 25 26 27. அதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆகாரம் பத்தி வைக்கணும். 2 இட்லி சாப்பிடலாம், 3 இட்லி சாப்பிடலாம், 8 இட்லி சாப்பிடக்கூடாது. 2 சப்பாத்தி சாப்பிடலாம், 6 சப்பாத்தி சாப்பிட முடியாது. 1 பரோட்டா சாப்பிடலாம், 5 பரோட்டா சாப்பிட முடியாது. சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாலையும் பசி இருக்கணும். அதாவது வயிறார சாப்பிடக்கூடாது, 3/4 வயிறு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடலாம், 6 வேளை சாப்பிட முடியாது. பசிச்சுதான் சாப்பிடணும். கல்யாணத்துக்கெல்லாம் போனா 40 ஐட்டம் வச்சிருப்பாங்க, 4 ஐட்டம் தான் தொடரணும். 40 ஐட்டத்துல உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த 4 எடுக்கணும். பிளேட்ல எல்லா ஐட்டத்தை போட்டு சாப்பிடக்கூடாது. தயவு செய்து உங்க உடம்பு உங்களது. உங்க உடம்ப நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா 100 வயசு இருக்கலாம். நீங்க உங்க உடம்ப நல்லா கவனிக்கலைன்னா நான் உங்க உடம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. ஏதோ வியாதியில வருவீங்க, உங்க ஜோப்ல பாக்கெட்ல இருக்க பணம் எல்லாம் என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். பரவாயில்லையா? ஆதார் கார்டு, உங்க கிரெடிட் கார்டுல இருக்க பணம் எல்லாம் என்னுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு வந்துடும். ஒபிசிட்டி வராம இருக்கணும்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அம்மா சாப்பாடு போட்டான்னா இப்படி சொல்லலாம், வேண்டாம் வேண்டாம். எக்ஸசைஸ்ங்கிறது அதான் சொன்ன பாருங்களேன், 3 கிலோ நடக்கணும், உடம்புல வேர்வை வரணும். வெயிட் எந்த காரணத்தை கொண்டு 85 கிலோ 90க்கு மேல போகக்கூடாது. நீங்க 6 அடி உயரம் இருந்தாலும் 90 தான் இருக்கணும். வெயிட்டை ஏத்துறது ஒரு பக்கம், குறைக்கிறது ஒரு பக்கம். ஒபிசிட்டி வந்தா முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தா பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்தா கூட தொலைஞ்சு போகுது. பிரெயின் அட்டாக் வந்தா ஒரு கை ஒரு கால் வராது, பேச்சு வராது. அதனால ஒபிசிட்டி வேண்டாம். புரியுது சார், நான் ஏதோ சொல்ற அட்வைஸ் கொடுக்குறேன், நீ உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க சார், தப்பே கிடையாது. ஒரு 100 வயசு இருக்கணும்னா நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட முடியுமா? நான் ஹெல்மெட் போட மாட்டேன், 100 வயசு இருக்கணும்னா அது எப்படி சொல்றது? நீங்க என்ன வேணா சார், நான் இத்தனை நேரம் சொன்ன பாருங்க, இதெல்லாம் மறந்துருங்க, உங்க இஷ்டத்துக்கு இருங்க. அப்பதான் நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், உங்களை நம்பித்தான் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறேன். தயவு செய்து நம்மளை கை விட்டுறாதீங்க. நான் சொன்னதெல்லாம் அழிச்சு போடுங்க, மறந்துருங்க.